மொழியுரிமை காக்க நின்ற முன்னோடி, மாநில சுயாட்சி எனும் மகத்தான தத்துவத்தை தந்து சென்ற சிந்தனையாளர் பேரறிஞர் அண்ணா. கலையையும் இலக்கியத்தையும் அரசியல் ஆயுதங்களாக மாற்ற முடியும் என்று இந்தியாவுக்கே நிரூபித்து காட்டிய சிந்தனையாளர். ஆற்றல் வாய்ந்த பேச்சால் அனைவரையும் கட்டி போட முடியும், சமூகத்தில் மாற்றங்களை நடத்தி காட்ட முடியும் என்று நிரூபித்த சாதனையாளர். பேச்சாளர், எழுத்தாளர், நாடக நடிகர், திரை வசனகர்த்தா, அரசியல் தலைவர், முதல்வர் என்று பன்முக பரிணாமத்தில் தன் தம்பிகளுக்கு தடம் அமைத்துக் கொடுத்த தலைவர். கூட்டாட்சி தத்துவம் என்னும் கொள்கை இன்று இந்தியாவெங்கும் எதிரொலிக்கிறது என்றால் அதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்தவர் அண்ணாவே. இருமொழி கொள்கையிலும் மாநிலங்கள் உரிமையிலும் இந்தியாவே இன்று ஏந்திச் செல்லும் அறிவுச் சுடர் அண்ணாதான். முத்தமிழ் அறிஞர் கலைஞர், இனமான பேராசிரியர் அன்பழகன் என்று ஆற்றல் மிக்க தம்பிகளை வளர்த்தெடுத்ததில் அண்ணா என்ற சொல்லுக்கு அர்த்தம் சேர்த்தவர். சுயமரியாதை திருமணத்துக்கு சட்டபூர்வமாக அதிகாரம் தந்து தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கும் வரை இந்த நாட்டை அண்ணாதுரைதான் ஆள்கின்றான் என்று அன்று ஒலித்த குரல் என்றும் நம் இதயத்தில் எதிரொலிக்கிறது. பேரறிஞரின் கொள்கைகளை வலிமையாக ஏந்தி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்டதுடன் அதை தேசிய அரசியலிலும் கொண்டு சேர்த்த நம் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் அண்ணா வழியில் அயராது உழைத்து ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைக்க இந்நாளில் உறுதியேற்போம்.